ஓ பன்னீர்செல்வத்தின் கோரிக்கைகளை ஏற்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தியதாக சசிகலா தரப்பு அதிமுக எம்பி நவநீத கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதிய தலைமுறையிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன்ல என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க? யார் யார் தரப்புல வச்சிருக்கீங்க? யார் முன்னாடி வச்சிருக்கீங்க? சார், இது எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி தான் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை மாண்புமிகு சின்னம்மா கழகத்தினுடைய ஈடு இணையற்ற பொதுச் செயலாளர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இன்று நாங்கள் தேர்தல் ஆணையத்தின் முன்பாக பல கருத்துக்களை எடுத்துள்ளோம். திரு ஓ பன்னீர்செல்வம் கொடுத்திருக்கின்ற மனுக்களையும் மற்றவர்கள் கொடுத்திருக்கின்ற மனுக்களையும் முகாந்திரமே கிடையாது. எனவே அவைகளை தள்ளுபடி செய்ய வேண்டும். ஏனென்றால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய ஸ்பெசிமென் சிக்னேச்சர் மாதிரி கையொப்பத்தை கையிட்டு தன்னை கரூர் வைசா வங்கியில் பணம் எடுப்பதற்கு அனுமதித்த கடிதத்தை, அந்த அனுமதி கடிதம் கொடுத்தது தியாகச்செம்மல் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள். அப்படி கொடுத்த பணத்தை, அந்த கடிதத்தை வைத்து 19 கோடி ரூபாய் பணத்தை வங்கியிலிருந்து எடுத்து 595 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவ்வாறு அதே போன்று மாண்புமிகு சின்னம்மா தான் பொதுச் செயலராக இருக்க வேண்டும் என்று ப்ரொபோசல் கொடுத்தது திரு இ மதுசூதனன், திரு ஓ பன்னீர்செல்வம். அந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம். அதனால இதுல எல்லாத்துலேயுமே இந்த முரண் தடை, பிரின்சிபல் ஆஃப் எஸ்டாப்பல்னு சொல்றது. அதனால முன்னுக்கு பின் முரணாக தன்னுடைய நிலைப்பாடை எடுப்பதற்கு மனு கொடுத்தவர்கள் யாருக்கும் அருகதை இல்லை. குறிப்பாக திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கும் திரு இ மதுசூதனன் அவர்களுக்கும் கிடையாது என்பதனை தெளிவாக கொடுத்திருக்கிறோம். மெயின் பிரேயர்ல ரெட்டை லட்சணத்தை பத்தி அவங்க எதுவும் கேட்கல, பட் ரிஜாயின்ட்ல ரெட்டை லட்சணம் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை அந்த இதை ஏற்றுக்க கூடாதுன்னு எதுவும் கேட்டிருக்கீங்க? இல்லைம்மா, நம்ம அந்த மாதிரி அவங்க கொடுத்த முதல் புகாரில் அதை பற்றி எந்த விதமான பிரேயரும் கிடையாது, எந்த கோரிக்கையும் கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது இதை முறையாக அவர் சொல்கிறாங்க, முறையாக கேட்கவில்லை. மேலும் அவ்வாறு எழுப்புவதற்கு அவர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச தகுதியே கிடையாது. அதனால அந்த கோரிக்கை நிராகரிக்கணும். அதில் புகாரில் கொடுக்கல, அதுவும் பதிலுக்கு பதில் கொடுப்பதில் மாத்திரம்தான் அதை ரைஸ் பண்ணியிருக்காங்க.